வணக்கம் நண்பா. நான் விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு பிடித்தமான விஷயத்தை கேட்டு வாங்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான அஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம் சின்ன எக்ஸாம்பிளோட. இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் தி சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட செய்தி தான். இது என் வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அது நடந்திருக்கும், செய்து நடந்துக்கிட்டும் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையும் நம்பிக்கிட்டு இருந்த நம்பிக்கைகளையும் முழுசாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே நுழைங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்கிற செய்திகள் எல்லாத்தையும் உங்களால் ஏற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினச்சிட்டு இருந்த எல்லா எண்ணங்களுக்கும் ஆப்போசிட்டாக தான் இது இருக்க போகுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் என்ன அப்படின்னா, எந்த ஒரு உணர்வு கலந்த எண்ணத்தை நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையினுடைய பிரதிபிம்பமாக மாறுது. அதாவது நம்ம வாழ்க்கையாக மாறுது. பிடித்த நபராகவோ இல்லை பிடித்த பொருளாகவோ அது மாறுது. ஓகே, இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மக்களையும் சூழலையும் இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இப்போ கேட்குறது அப்படின்னா, இதில் மூணு ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்கேன். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் சொன்ன மாதிரியே கடைபிடிங்க. முதலாவது ஸ்டெப்பு கேட்குறது. எல்லாருமே நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, கேட்குற எல்லாமும் ப்ரெசண்ட்டில் இல்லாமல் போகிறதுக்கு தான் காரணம். ஒன்று எதிர்காலத்தை வச்சு நம்ம கேட்போம். எதிர்காலத்தில் அது நடந்தால் நல்லா இருக்கும்னு கேட்போம். அப்படி இல்லைன்னா நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு சந்தேக குறியீடோடு நம்ம அதை கேட்போம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அது பெறதில்ல. அப்போ கேட்குறது அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா என்ன செய்வீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க. ஒரு பெட்ரூம் எங்கே இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும், பாத்ரூம் எப்படி இருக்கணும், சாமி ரூம் எப்படி இருக்கணும், ஹால் எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கிச்சன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவையும் அது இருக்கக்கூடிய இடமும் எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க இல்லையா? இது எப்படி வீடு உருவாகிறதுக்கு முன்னாடியே இது நடந்தது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தெளிவு உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ஸு எப்படிப்பட்ட பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸுக்கான கஸ்டமர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த பிஸ்னஸ் மூலிமா உங்களுக்கு எந்த அளவான பணம் உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற தெளிவு உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸும் அதுக்கேற்ற மாதிரியான கொலாப்ஸான ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி தான் விடுமே தவிர அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறுத்தார். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாக்கியத்தையும் எழுதும் போதும் நான் நோட் டவுன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த தெளிவான நோட் டவுன் பண்ணும்போது எப்படி அந்த வாக்கியம் இருக்கணும், எப்படி அதை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா, என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது. ஏனெனில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியமான உடலை சார்ந்ததாக இருக்கலாம், அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பு சார்ந்ததாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியத்தை முடியும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி எழுதுறீங்களோ அதுதான் ஹை வைப்ரேஷனில் வேலை செஞ்சு இந்த யூனிவர்ஸும் அது உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். ஓகே, இப்போ கேட்குறது எப்படி கேட்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்காங்க. திரும்பவும் கூட நான் சொல்கிறேன், என் மனம் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் மனம் நிறைந்துள்ளது. ஏனெனில் அப்படின்னா நீங்கள் எது தேவைப்பட்டுச்சோ அதை எழுதி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியத்தை முடிச்சிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டுட்டீங்க. இதுக்கு அடுத்த படிநிலை என்ன, அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, 2வது ஸ்டெப்பில் நீங்கள் நம்பணும். நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவையே பெறாது. உப்பு இல்லாத உணவு எப்படி நமக்கு உதவாதோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கணும், அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா அசைக்க முடியாததாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்க, அந்த கேட்ட விஷயம் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோட உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா உங்கள் சப்கான்சியஸு தெரிஞ்சாலுமே கூட உங்கள் கான்சியஸ் மைண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இல்லாத விஷயத்தை ஏன் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கொண்டு வரும்போதெல்லாம் உங்களுடைய உறுதித்தன்மை உடையும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி எண்ணம் வரும்போதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேட்டுட்டேன், இந்த யூனிவர்ஸ் எனக்கு சரியான சமயத்தில் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுடுங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நீங்கள் அந்த நெகட்டிவாக திங்க் பண்ணுறத
விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடும் இல்லை உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கேட்டுட்டீங்க, நம்பிட்டீங்க. இப்போ இந்த கேட்டு நம்பினதுக்கு அப்புறமா 3வது ஸ்டெப்பு பெறுதல். இந்த பெறுதல்ங்கிற இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, எது நீங்கள் கேட்டீங்களோ அது உங்ககிட்டயே ஏற்கனவே இருக்குதுங்கிற மாதிரியான மனநிலையோடு இருங்க. ஒரு பணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஏற்கனவே நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையோடையே இருங்க. இந்த இடத்துல மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு ஹாப்பியான ஃபீலிங்ஸோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ண தான் இந்த யூனிவர்ஸை துடிச்சிட்ருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கேட்டதையும் நம்பினதையும் அதே மாதிரியான வாழ்க்கையோடு வாழ்கிற மாதிரி நினைக்கிறது, கற்பனை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கடினமாக இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? கேட்டுட்டீங்க, நம்பிட்டீங்க, 2வது அதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறீங்க. இந்த 3 விஷயத்தை ஒரு சேர ஒரே மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்ட விஷயத்த விருப்பப்பட்ட மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட முடியும். இதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்லியிருந்தேன் அஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அஃபர்மேஷனுங்கிறது பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்ட வார்த்தை. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே 21 முறை தொடர்ந்து 21 நாள் இதை சொல்லுங்கள். என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நான் விருப்பப்பட்ட அனைத்தையும் ஈர்க்கும் சக்தி படைத்தவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து 21 நாள் சொல்லி பாருங்கள். உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகிறத பார்ப்பீங்க. கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் விருப்பப்பட்டதை உங்கள்கிட்ட ஈர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு இதை முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் இதை நம்ப முடியும் உங்களால். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஃபஸ்ட்டு அந்த பையன் தெரிஞ்சுக்கிறான். இவன் நியூயார்க் நகரை சேர்ந்தவன். இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இதை சோதித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான பறவை, அந்த ஊர்லேயே தனித்துவமான பறவை, அடிக்கடிக்கு பார்க்க முடியாத ஒரு பறவையை அவன் கற்பனை பண்ணிக்கிறான். அந்த கற்பனையினுடைய இறகுல இந்த மாதிரி அடையாளத்தோடு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு கண்டிப்பாக கிடைச்சிருங்கிற நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த மாதிரி நம்பிக்கையோட சொல்லிவிட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் எழுதி வச்சுட்டு விட்டுட்டான். 2 டேஸ் கழித்து அவன் வந்து நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய ஒரு தெரு வழியாக அவன் போக வேண்டிய சூழல் ஏற்படுது. போயிட்டு ஒரு மிகப்பெரிய பில்டிங்குள்ளே நுழையிறதுக்காக படிக்கட்டு ஏறும்போது எதர்ச்சியாக கீழே குனிஞ்சு பார்க்குறான், ஒரு இறகு ஒன்று இருக்குது. அழகான ஒரு இறகை பார்த்தவொடனே சரி அதை எடுத்து பார்ப்போம்னு சொல்லி எடுக்கும்போது தான் அவன் ஞாபகம் வருது, அவன் எதை கற்பனை பண்ணானோ அந்த கற்பனை பண்ணனோட அந்த இறகு தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த அடையாளம் வந்து மென்ஷன் பண்ணான் இல்லையா, அந்த அடையாளத்தோடையும் அந்த இறகு இருக்குது. அப்போ இந்த யூனிவர்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வேணுங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பெருசாக திங்க் பண்ணி அச்சீவ் பண்ணவும் ஆரம்பித்தான். ஸோ நண்பா, இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக நம்பிக்கையோடு கேட்டுட்டு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொண்டு வரதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா. இதே மாதிரியான நல்ல பாசிட்டிவான எனர்ஜி உள்ள ஒரு வீடியோவோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன்.